ஹலோ, வாங்க பெரண்டையை பறிக்கலாம். இங்கே பாருங்க பெரண்டை. குட் மார்னிங். இன்றைக்கி பெரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு கொடுக்குறேன். இந்த பெரண்டையிலேருந்து நாரெல்லாம் எடுக்கணும். இந்த இலைய லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதையும் கூட போடலாம். ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி பெரண்டையை நல்லா வதக்கிங்கோ. கருவேப்பிலையும் போட்டு வதக்கிங்க. 2 நிமிஷம் வதக்கிற பின்னர் பெருங்காயம், உப்பு, புளியை போட்டு வதக்கிங்கோ. 2 நிமிஷம் வதக்கிற பின்னர் பாத்திரத்தை எடுத்து வச்சுங்கோ. அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு உளுத்தம் பருப்பும் மிளகா வத்தலும் வறுத்துங்கோ. உளுத்தம் பருப்பு சிவந்தோட அடுப்பை அணைச்சிடுங்கோ. இப்போ இதுலேயே இஞ்சியை போட்டு வதக்கிங்கோ. நல்லா வதங்கின பின்ன எண்ணெய் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்கோ. ஒரு மிக்சியில் வறுத்தத்தை எல்லாம் போட்டுங்கோ. இதுலேயே கொஞ்சம் வெல்லமும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சுங்கோ. பெரண்டை துவையல் ரெடி. இது இட்லி, தோசை, சாத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்க சொல்லுங்க. பாய்.